வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 3 பெரிய உள்ளி பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி இதேமாரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்துருக்கிறேன் இதுக்கு. இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகினதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு அரை அளவு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அடுத்தல அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வந்துருக்குது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நம்ம அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சட்டியோட ஒரு பக்கத்தோடு நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதை உடச்சி நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் தக்காளியும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை நீங்கள் 1 எடுத்திங்கன்னா இதோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிங்கன்னா அளவு கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம 3வது முட்டை உடச்சி விட போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இந்த முட்டைக்கு ஏற்ற அளவு நம்ம கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லைட்டாக வரட்டும்போது உப்போடு சேர்த்து வரட்டினோன்னா நமக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டால் போதும். இப்போவே இந்த முட்டையில் உப்பு பிடிச்சிக்கும். இதே போல் நீங்கள் கொஞ்சம் ஒரு சைடோடு வச்சு நீங்கள் இப்படி லைட்டாக வரட்டி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வறண்டு பக்கம் வரும்போது நம்ம இந்த உள்ளி தக்காளி வதங்கினது அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ அரை அளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த உள்ளியும் தக்காளி இதையும் சேர்த்து எல்லாமே முட்டையோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். இதோட சேர்த்து நம்ம நல்லா, அதாவது நீங்கள் இனி கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி கொடுத்தா போதும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வத்தல் பொடியை சேர்த்துருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்தாச்சு. இதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி வறுத்து எடுத்தால் தான் நமக்கு அடி பிடிக்கவும் செய்யாது. இதே அளவு நல்லா வறண்டு ஒத்தையாகவும் வரும். குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு குழம்பு வேணும்னே தேவையில்லை. இதை கொஞ்சமாக எடுத்து வச்சு சோறோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக சேர்த்தாச்சுன்னா இது கூட மணமாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ முட்டை வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உதிரி உதிரியான முட்டை வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ஒரு 5 நிமிஷம் ஒரு ரெசிபி தாங்க இது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான 5 மினிட்ஸ் முட்டை வறுவல் ரெடி.